அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா சதீஷ் சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாய்பாபாவுடைய சச்சரிதம் பத்தின சில தகவல்களை. சாய்பாபாவுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறறதுக்கு மிக எளிமையான ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறான அந்த சாய் சச்சரிதம் அப்படின்ற புத்தகத்தை படிக்கிறது தான். ஆனால் இந்த புனிதமான நூலை எப்படி படிக்கணும், இதை படிக்கிறதால என்னென்ன நன்மைகள் என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் சில விஷயங்கள் ஹேமாமா சொன்னதும் நான் சில எக்ஸாம்பிள்ஸையும் சேர்த்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். சச்சரிதம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட புனித நூல்கள் இருக்குது. ஒன்று, நம்ம அந்த தெய்வத்தை பற்றின வரலாறை அந்த புனித நூல்களை படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க மக்களுக்கு என்ன போதிச்சிருக்கிறாங்க, என்ன நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாங்க அந்த புத்தகத்தில் அப்படின்றத அந்த புனித நூல்களை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பைபிள், குரான், பகவத்கீதை, பெரிய புராணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புனித நூல்கள். அதே போல் சாய்பாபாவை பற்றின ஒரு புனித நூல் தான் இந்த சச்சரிதம் அப்படின்றது. இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேமந்த் பந்த். அவர் அந்த சச்சரிதத்திலேயே என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சாதாரண நபர், இவ்வளவு பெரிய மகானுடைய வாழ்க்கை வரலாறை எழுதுறதுக்கு நான் தகுதியான ஆளா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது பாபாவே என்ன ஒரு கருவியாக செயல்படுத்தி இந்த சச்சரிதத்தை எழுதினாரு. அதாவது இது பாபாவே எழுதினது அப்படின்றத அவர் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. இந்த ஹேமந்த் பந்த் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் எழுதக்கூடியவரோ இல்லை எழுத்தாளரோ அப்படிலாம் கிடையாது. ஒரு சாதாரண மனிதர் தான் இந்த ஹேமந்த் பந்த் அப்படின்றவர். அவரை பாபா ஒரு கருவியாக வச்சு அவருடைய வாழ்க்கை, அவர் மக்களுக்கு என்ன சொல்ல வரணும், அவருடைய டீச்சிங்ஸ் எல்லாம் அவரே எழுதின ஒரு நூல் தான் இந்த சச்சரிதம் அப்படின்றது. இந்த சச்சரிதம் புத்தகத்தை எப்படி பாராயணம் செய்யணும், அது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹேமாமா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் இந்த சச்சரிதத்தை பாராயணம் செஞ்சதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நான் பார்த்துருக்குறேன். பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கும் அவரை நம்புகிற பக்தர்களுக்கும் சச்சரிதம் அப்படின்றது அவசியமான ஒன்று. அவங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா இந்த சச்சரிதம் அப்படின்றதுன்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. இந்த சாய் சச்சரிதத்தை முழுமையாக வாசிக்காமல் பாபாவை பற்றின ஒரு முழு அறிவு கிடைக்கிறது கடினம். அவரை பற்றி அங்கேயோ இங்கேயோ மற்றவங்க சொல்கிறத கேட்குறத விட இந்த சச்சரிதத்தை தினமும் நீங்கள் படிக்கிறதன் மூலமாக அவரை பற்றின ஒரு முழுமையான அறிவு, அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. பல பேர் பாபாவுடைய பக்தர்களாக இருந்தாலும் இந்த சச்சரிதத்தை எப்படி முறையாக பாராயணம் செய்யணும், எப்படி முறையாக படிக்கணும் அப்படின்ற கேள்விகள் பல பேர் மனசில் இருக்குது. பாராயணம் செய்வது எப்படி? சச்சரிதாவை பாராயணம் செய்ய 3 வழிகள் இருக்குது. என்னன்னா தினசரி பாராயணம், வாராந்திர பாராயணம், மாதாந்திர பாராயணம் அப்படின்ட்டு 3 விஷயங்கள் இருக்குது. இதில் பரவலாக சொல்லப்படுறது என்னன்னா நாம சப்தாக பாராயணம், அதாவது வாராந்திர பாராயணம்னு இருக்கு இல்லையா, அதை தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதை நான் தனியாக ஒரு வீடியோவாக எப்படி அதை பண்ணணும் அப்படின்றத போடுறேன். இப்போ தினசரி பாராயணம் அப்படின்னா என்னன்னா, தினசரி சிறிது சிறிதாக நீங்கள் படிக்கிறது. சின்ன சின்ன பேராகிராஃபாக நீங்கள் சச்சரிதத்தை எடுத்து நான் டெய்லி ஒரு பேராகிராஃப் படிக்கிறேன் அப்படின்றத பாபா முன்னாடி நீங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சுட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படி உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னாக்கா தினசரி ஒரு சாப்டர், அதாவது அந்த அத்தியாயம் 1 அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுலேருந்து தொடங்கி நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு சாப்டராக தினசரி படிக்கிறது தான் தினசரி பாராயணம் அப்படின்றது. வாராந்திர பாராயணம் அப்படின்னா என்னன்னா, முழு சச்சரிதம் அந்த புத்தகத்தையும் ஒரு வாரத்திலேயே முடிக்கிறது. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாபாவுடைய பிரசாதத்தை அன்னதானமாக கொடுக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு அவர் முன்னாடி ஏதாவது ஒரு பிரசாதத்தை செஞ்சு வச்சுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வாராந்திர பாராயணம் அப்படின்றது. மாதாந்திர பாராயணம் அப்படின்னா என்னன்னா, முழு சச்சரிதம் அந்த புத்தகத்தை ஒரு மாதத்துக்குள்ளே முழுமையாக முடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறது தான் இந்த மாதாந்திர பாராயணம் அப்படின்றது. பாராயணத்தை நீங்கள் தனியாகவும் செய்யலாம், குடும்பத்தோடு சேர்ந்தும் செய்யலாம், நண்பர்களோட சேர்ந்தும் செய்யலாம், குழுவாக சேர்ந்தும் நீங்கள் வாசிக்கலாம். உறக்க வாசிச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் கேட்கும், அது நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் அதிர்வலையை கொடுக்கும் அப்படின்றாங்க.
இப்போ வீட்டில் நீங்கள் பூஜை ரூம்லலாம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் பக்கத்தில் பாபாவுடைய சிலை இருக்கும் இல்லையா, அவர் ஒரு நபருக்கு கேட்டால் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஒளியோட படிப்பீங்களோ அந்த அளவுக்கு படித்தா போதும். நீங்கள் அதுக்குன்னு ரொம்ப அப்படியே பயங்கரமாக வீட்டில் வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரிலாம் கத்திலாம் படிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம், அதாவது உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தால் எப்படி படிப்பீங்களோ அந்த மாதிரி படிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். சுந்தரகாண்டம் அப்படின்ற அந்த புத்தகத்தை வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்காக அதை படிப்பாங்க. அதை படிக்கிற இடத்துலையும் சுந்தரகாண்டத்தை வந்து கேட்குற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனுமன் இருப்பார் அப்படின்றது ஐதீகம். வீட்டில் அதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே, இப்போ நீங்கள் உட்கார்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மணக்கட்டையை போட்டுருவாங்க. போட்டுட்டு அங்கே சூட்சுமமாக வந்து அனுமன் அமர்ந்திருப்பார், நீங்கள் படிக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பார். அதனால அவருக்கும் ஒரு மனையை வச்சுட்டு ஒரு பிரசாதத்தை வச்சுட்டு அங்கே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் இதை படிக்கும்போது பாபாவுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல படிக்கும்போது அவரும் கேட்டுக்கிட்டே இருப்பார், அவரும் சூட்சுமமாக அந்த இடத்துல இருப்பார். நிறைய பேருக்கு இந்த சச்சரித பாராயணத்தை முடிக்கும் போதும் இதை படிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா பாபா நிறைய அதிசயங்களை பண்ண ஆரம்பிப்பார். கனவுல உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பார். அதே மாதிரி சாய் அப்படின்ற பேர் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் வந்து வருவாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த சாயின்ற பேரோட இருக்கக்கூடிய நபர்களுடைய விஷயங்கள் எல்லாம் உங்கள் காதில் வந்து விழும். இதை படிக்கும் போதும் நடக்கும், படித்து முடிச்சதுக்கப்புறமும் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். இந்த சச்சரிதத்தோடைய மகிமையை பற்றி ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கையில் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான பதில் வந்து இந்த சச்சரிதத்தில் கிடைக்கும் அப்படின்றது. ஒரு முறை இவங்க வந்து இவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையால் சிக்கலில் இவங்க மாட்டிகிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதே புரியல, ரொம்ப கவலையில் இருந்திருக்கிறாங்க. அப்போ நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் பாபா உள்ளுணர்வு மூலமாக பேசுவாருன்ட்டு. அப்போ இவங்களுக்கு பாபா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உள்ளுணர்வில் சச்சரிதத்தை பாராயணம் செய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இவங்களும் ஒரு நாள் அமைதியாக உட்காந்து அந்த புத்தகத்தை எடுத்து பாராயணம் செஞ்சுருக்கிறாங்க, அதாவது படிச்சிருக்கிறாங்க, வாசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து இவங்க நிறுத்திட்டு அவங்க வந்து எங்கேயோ போயிட்டுருக்காங்க, அதாவது யாராவது கூப்பிட்டுருப்பாங்க இல்லை கதவு தட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி எங்கேயோ எழுந்து போயிட்டுருக்குறாங்க. எந்த இடத்துல அவங்க வந்து புக்கை மூடி வச்சுட்டு அவங்க கிளம்புனாங்களோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிரச்சனைக்கான அந்த பதில் வந்து இருந்திருக்குது. என் சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கின, எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. இந்த சச்சரிதத்தை வாசிக்கிறதால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள், நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு நடக்கக்கூடிய துன்பமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளுடைய கர்மாவுடைய விளைவால் தான் நம்மளுக்கு நடந்துட்டுருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த கர்மாவை அனுபவித்து முடிக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே பிறந்திருக்கிறோம். பாபா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உன்னுடைய கடமையை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே இரு, அதில் வந்து எந்த பலனையும் நீ எதிர்பார்க்காத, நீ வந்து ஒரு கருவி மட்டுமே, பலனை எல்லாத்தையும் இறைவன்கிட்டயே விட்டுடு அப்படின்றத பாபா இவங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறாரு. நாம் நல்ல செயல்களை செஞ்சால் அது நம்மளுடைய தீய கர்மாவினுடைய விளைவுகளை சமநிலைப்படுத்தும். இந்த சச்சரிதம் புத்தகத்தை படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணிய செயல், ஒரு நல்ல செயலை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. நாம் நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் நம்மளுடைய தீய கர்மாவினுடைய விளைவுகள் வந்து சமநிலைப்படும். இப்போ உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்கணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது புயல் வேகத்தில் வர்றது எப்படி இருக்குது, அது வந்து அதுவே ஒரு ஸ்லோ டவுன் ஆகி நம்ம வந்து அதை தாண்டி போகிறது எப்படி இருக்குது, ஸ்லோ டவுன் ஆகி அது வந்திருக்கோம், அதை தாண்டி நம்ம கடந்து வர்றது எப்படி இருக்குது. அந்த மாதிரி உங்களுடைய அந்த கர்ம வினையை வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு செயல் வந்து இந்த சச்சரித பாராயணம் அப்படின்றது. பாபாவை நீங்கள் இன்னும் நெருங்கி போவீங்க, அவருடைய அந்த பாதுகாப்பு அரண்குள்ளே நீங்கள் வருவீங்க. அப்போ உங்களுடைய கர்மாவின் படியோ இல்லை அல்லது உங்களுடைய விதியின் படியோ ஏதாவது உங்களுக்கு கெடுதல் நடக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட அதை தடுக்கக்கூடிய சக்தி வந்து அவருக்கும் வேணும் இல்லையா. அவருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா தானே அவரும் வந்து கையை கொடுத்து உங்களை அதிலேருந்து தூக்க முடியும், இல்லை காப்பாற்ற முடியும், அதை கடந்து போக முடியும், உங்களுக்கு தைரியத்தையும் கொடுக்க முடியும். அதுக்கான ஒரு கருவி தான் பார்த்தீங்கன்னா இந்த சச்சரிதம் அப்படின்ற புத்தகம். பாபாவுக்கு பிடிச்சது சேவை அப்படின்றத நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த சச்சரிதம் புத்தகத்தை படிக்கிறது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், அவங்களுடைய புண்ணிய செயல்களை வந்து அதிகரிக்கும், அவங்களுடைய தீய கர்மாவை சமநிலைப்படுத்தும் அப்படின்றத இதில் சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் யாராவது நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப வயசானவங்களாக இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க, ஒரு தப்பான நபரை வந்து காதலிக்கிறாங்க, அவங்க லைஃப் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது, இல்லை ஏதோ ஒரு ட்ராப்பில் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க, நிறைய கெட்ட விஷயங்களை பண்ணுறாங்க, கெட்ட நபர்களோடு இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு தோணுது,
அவங்க கிட்ட போய் அதை நீங்கள் பேசவும் முடியாது இல்லையா? சில பேரால் அந்த பாராயணம் பண்ணுறத பண்ண முடியாது, சில பேரால் வந்து நீங்கள் சொல்கிறத கூட கேட்க முடியாத ஒரு நிலமையில் இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்காக நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு பாபாவை, நான் வந்து இவருடைய வாழ்க்கைக்காக, இந்த நபருக்காக நான் இதை பண்ணுறேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சச்சரிதத்தை பாராயணம் பண்ணலாம். அதன் மூலமாக அந்த நபருக்கு வந்து நல்லது நடக்கும். யாருக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் அந்த புக்கில், அந்த சச்சரிதம் புத்தகத்தில் வச்சு வேண்டிக்கிட்டு, இவங்க இந்த பிரச்சனையில் இருக்காங்க, இவங்களை நீங்கள் தான் பாபா காப்பாற்றணும் அப்படின்றத சொல்லி நீங்கள் யாருக்காக வேண்டுமானாலும் இதை வந்து செய்யலாம். இந்த மாதிரி ஹேமாம்மா வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக இந்த சச்சரித பாராயணத்தை பண்ணி அதற்கான பலன் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, அதாவது அவங்களோட பிரச்சனையெல்லாம் சரியாயிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சச்சரிதம் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிஃப்டாகவும் தானமாகவும் கூட கொடுக்கலாம். பாபா கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுக்கு அண்ணன் தம்பி தங்கச்சி அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் இந்த புக்கை வந்து வாங்கி கொடுக்கலாம். அவங்க அந்த புக்கை படித்து அதால் பயன்பெறும்போது அதற்கான அந்த நல்ல செயலுக்கான அந்த புண்ணியமும் பாபாவுடைய அருளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை எண்ணிக்கை அப்படின்றதெல்லாம் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் எத்தனை பேருக்கு வேணாலும் இந்த சச்சரிதம் புத்தகத்தை வந்து வாங்கி கொடுக்கலாம். இந்த சச்சரிதம் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு தடவையாவது முழுசாக வந்து வாசிக்கணும். அப்படி இல்லைன்னா தினசரி ஒரு அத்தியாயமாவது படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும். அதுவும் முடியலன்னா ஒரு அதிகாரம், அதாவது ஒரு பேராகிராஃபாவது படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம வந்து வச்சுக்கணும். இதை படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஆற்றல், பாசிட்டிவான வைப், பாபாவுடைய அந்த ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதன் மூலமாக நம்மளுக்கு நான் அதை படிக்க படிக்க கெட்ட எண்ணம் அப்படின்றது வராது. நம்மளுக்கும் எந்த வந்து கெட்ட செயலும் நடக்காது. நம்மளுக்கு யாராவது கெட்டது நினைக்கிறாங்க அப்படின்னா கூட பாபா வந்து அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுவார். ஏன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நொடியும் உங்களை பாபா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு வரும். அதுதான் உண்மையும் கூட. பாபா இந்த சச்சரிதம் புத்தகத்தை படிக்கிறவங்களோட எப்பவுமே கூட இருப்பார். இப்போ இந்த புத்தகத்தினுடைய மகிமை, இது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அடுத்ததா பாபாவை பற்றின இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் அற்புதமான தகவல்களையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.